பிரைஸ் த லார்ட். இந்த நேரத்தில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எசாயா 46:4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுப்பது, நாம் முதிர் வயதில் பலவீனம் அடையும் போதும் அவர் நம்மை தாயை போல் தேற்றி வழி நடத்துகின்றார். எந்த ஒரு ஆபத்து காலத்திலும் அவர் நமக்கு வாழ்நாள் முழுவதும் தேற்றி வழிநடத்தி பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். எனவே நாம் அவரை நேசிக்க வேண்டும். அவர் நம்மை நேசிப்பது போல, அவர் நமக்கு மாறாத அன்பை தருவது போல, நாமும் எந்த நேரத்திலும் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நாம் மாறாத அன்பை தந்து எந்த நேரத்திலும் அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே நீ நின்று இந்த வார்த்தையின் வழியாய் பேசிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நம்பிக்கையின் வார்த்தையின் வழியாய் ஆண்டவரே அப்பா, எந்த மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் அப்பா, நீர் எங்களை ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் தூக்கி பிடிக்கின்றவராக இருக்கிறீர். வாழ்நாள் முழுவதும் எந்த ஆபத்திலும் ஆண்டவரே அப்பா, நீ நின்று எங்களை காக்கின்றவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, அந்த ஜெபத்தை நீர் கேட்டு அங்கீகரிக்கின்றவராக இருக்கிறீர் அப்பா. அப்படியா இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விலகிய போதும் நீர் எங்களை விட்டு விலகாமல் காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறீர் அப்பா. அப்பா, இன்னுமாக உம்மை நாங்கள் நேசிக்கின்றவர்களாக, இன்னுமாக உம்மை விட்டு விலகாதவர்களாக, உமது சமூகம் எங்களை விட்டு விலகாதபடி அப்பா, நாங்கள் என்றைக்கும் உம்மை பற்றி கொண்டு உமது நிழலிலே நடக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் பிதாவே. உமது வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு, உமது கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு என்றைக்குமாக உம்மை கனப்படுத்துகிறவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக, உமக்கு சாட்சி சொல்கிறவராக அப்பா நாங்கள் இருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் பிதாவே. எந்த நேரத்திலும் உம்மை விட்டு ஆண்டவரை நாங்கள் பிரியக்கூடாது என்று ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அப்பா, அந்த நேரத்திலே ஒவ்வொரு உறவினர்களையும் நீர் ஆசீர்வதியும், நண்பர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை. அப்பா, நீர் அப்படியாய் நடத்த போவதற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வாதமாக நீர் நடத்தி கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. வார்த்தையிலே நாங்கள் தெரிந்து கொண்டது போல உம்மை நாங்கள் விலகாதபடி, உம்மை பிரியாதபடி, உமது பாதுகாப்பை விட்டு விலகாதவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். எல்லா ஜெபத்தையும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Be blessed in Jesus Christ.